திருமாலன். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை திருமாலன். இப்படி பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பது என்பது கட்சிக்குள் ஏதோ அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது அல்லது ஒரு மறுப்பு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. வேறு யாரோ அதற்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்கள் மீது அழுத்தம் கொடுப்பதற்காக பகிரங்கமாக பேசப்படுகிறது என்ற எண்ணம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. பொதுவாக ஜனநாயகத்தில் அதிகாரங்கள் பரவலாக இருப்பது என்பதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது. கட்சி தலைமை ஒருவராகவும் ஆட்சி தலைமை ஒருவராகவும் இருக்கிற போது அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கட்சி தலைமை மறைமுகமாக எந்தவித அரசமைப்பு சட்டத்தினால் எந்தவித அதிகாரமும் வழங்கப்படாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படாமல் மறைமுகமாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அபாயமும் ஒரு சூழ்நிலையும் இந்திய ஜனநாயகத்தில் இருந்து வருகிறது. இந்திய ஜனநாயகத்தில் 2 தலைமைகள் ஒரு கட்சிக்குள் இருக்கிற போது, ஆட்சிக்கு ஒரு தலைமை கட்சிக்கு ஒரு தலைமை என்று இருக்கிற போது அது சில நேரங்களில் ஒரு மோதல் போக்காகவும் முடிந்து அங்கு அந்த மாநிலத்தில் ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை, நிலைத்த தன்மை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதைத்தான் நாம் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகார போட்டி என்பது அங்கு ஒரு அரசியல் ஸ்திரமற்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த கோணத்தில் பார்க்கிற போது 2 தலைமைகளும் ஒருவரிடத்தில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் ஆரோக்கியமானது. அதே நேரத்தில் ஆட்சி தலைமைக்கு வருகிறவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அதிகாரம் வழங்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான நடைமுறையாக இருக்கும். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மக்களிடத்தில் சென்று தேர்தலில் போட்டியிட்டு மக்களிடத்தில் சென்று அங்கீகாரம் கேட்பது என்பது அப்போது அந்த தேர்தலில் ஒரு சமனற்ற நிலையை உருவாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே திருமதி சசிகலா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அவரோ அல்லது அவருடைய கட்சியில் இருக்கிறவர்களோ விரும்பினால் அவர் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படட்டும். அது அப்படி வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான நடைமுறையாக இருக்கும். அதை அவர் ஆரம்பித்து வைத்தால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். திருமாலன், இப்போ திடீரென்று இந்த அறிவிப்பு ஏன் வர வேண்டும்? திரு தம்பிதுரை அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே சில அமைச்சர்களும் இது குறித்து பேசியிருக்காங்க. ஆக இந்த அறிவிப்பிற்கு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை? 2 காரணங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, நான் முதலிலே சொன்னதை போல கட்சியில் இப்போது அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அவருக்கு வழிவிட மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இது அவர்தான் வர வேண்டும் என்று கட்சியில் இருப்பவர்கள் விரும்பினால் அதில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி அவர்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது பகிரங்கமாக அறிக்கைகள் விடுவதன் மூலம், ஊடகங்களின் மூலம் இதை பற்றி பேசுவதன் மூலமும் கட்சிக்குள் இதை குறித்த ஒருமித்த கருத்து இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இரண்டாவதாக, சசிகலா அவர்களுடைய நடைமுறையை ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய நடைமுறையை நாம் பார்த்து வருகிற போது அவர் எந்த பொறுப்பை ஏற்க விரும்பினாலும் அதற்கு முன்னால் அதற்கு ஒரு லாபியிங், அதற்கு ஒரு விளம்பரப்படுத்தல், பல பேர் தன்னிடம் கேட்டு அது கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் ஏற்றுக்கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு தரப்பட்ட பிரிவினர் அவரை சென்று பார்த்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உட்பட அவரை சென்று பார்த்து வேண்டுகோள் விடுப்பதை போல பார்த்தோம். நகரெங்கும் சுவரொட்டிகள் முளைத்ததை பார்த்தோம். கட்சிக்குள் தீர்மானங்கள் போடப்பட்டதை, கட்சிக்குள் பகிரங்கமாக பேசப்பட்டதை நாம் பார்த்தோம். எனவே அதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையின் அழுத்தத்தின் காரணமாக தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது சசிகலாவுடைய நடைமுறையாக இருக்கிறது. அது இப்போது மறுபடியும் பொதுச் செயலாளருக்கு எப்படி நடந்ததோ அதை போல இப்போதும் நடக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த 2 காரணங்கள் தான் இதற்கு பின்னால் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். திருமாலன், இப்போ அதிமுக பொதுக்குழுவை பொறுத்தவரை அங்கே உறுப்பினர்கள் ஏகமனதாக இணைந்து திருமதி சசிகலா அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். இப்பொழுது பொதுச் செயலாளராகவும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையில அடிமட்ட தொண்டர்களிடையே திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கிறது? இது குறித்து உங்களுடைய பார்வை?
அடிமட்ட தொண்டர்கள் எல்லோரிடத்திலும் ஏகோபித்த வரவேற்பு இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால் பல இடங்களில் இதற்கு எதிரான குரல்கள் எழுந்திருக்கின்றன, போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, சாலை மறியல்கள் நடந்திருக்கின்றன. சில பேர் தங்களுடைய பதவியை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள், சில பேர் கட்சியை விட்டே விலகி சென்றிருக்கிறார்கள். எனவே ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. இப்போதும் கூட திரு தம்பிதுரை அவர்கள் சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும், ஏனென்றால் அதிகாரம் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வதிலே கூட டெக்னிக்கலாக பார்த்தால் ஒரு பிழை இருக்கிறது. சசிகலா இன்றைக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும் என்று தெரிகிறது. இன்றைய தேதியில் அவர் ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் தான். அப்படித்தான் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஊடகத்தில் பேசுகிற போது தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், தற்காலிகம், நியமனம் என்ற 2 வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தினார். எனவே அவர் முழு பொதுச் செயலாளராக பதவியேற்று வருவதற்குள் இவ்வளவு அவசரம் காட்டுவது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுப்பது தவிர்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, தொண்டர்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்களிடையே இருக்கக்கூடிய அதற்கு ஒரு ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை, இதுதான் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருமாவளவன் ஏற்கனவே சொன்னீங்க, இந்த அறிவிப்பு என்பது கட்சிக்குள் ஒரு சின்ன சலசலப்பை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. ஆக இந்த ஒரு வேண்டுகோள் என்பது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவின் கட்டமைப்பை இது எப்படி பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? கட்டமைப்பில் பெரிய பாதிப்புகள் இதுல சசிகலா அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு அவருக்கு இருக்கக்கூடும். ஏனென்றால் கட்சியினுடைய பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது, நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது என்கின்ற நேரத்தில் பகிரங்கமாக அவரை யாரும் எதிர்த்து பேசிவிடுவார்கள் அல்லது செயல்பட்டு விடுவார்கள் என்று சொல்வதற்கில்லை. 4.5 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது. 4.5 ஆண்டு கால ஆட்சி என்பது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகாரம் சார்ந்து பெறக்கூடிய சில பலங்களும் வளங்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உடனடியாக எதிர்ப்பு குரல்கள் எழுந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த போன்ற ஒரு சூழ்நிலை கட்சியின் மீதான விமர்சனங்களையும், ஊடகங்களினுடைய விமர்சனங்களையும், மக்களுடைய விமர்சனங்களையும் அது முன்வைக்கும். அதை அவர் எதிர்கொண்டுதான் மீண்டு வர வேண்டும். கட்சி உடைவதற்கான சாத்தியங்கள் இல்லை, கட்சியில் அதிருப்தி நிலவும் என்பதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன.